ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுக்கூட்டத்தில் பல நாடுகளின் தலைவர்களும் உரையாற்றிக் கொண்டிருந்தபோது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உரையாற்ற அழைக்கப்பட்டார். அப்போது மாநாட்டில் அமர்ந்திருந்த பிரதிநிதிகள் எழுந்து வெளியேறியதோடு பாலஸ்தீனியர்களை இனப்படுகொலை செய்யும் கொடுமையான அரசாங்கம் என கூச்சலிட்டனர். இதனிடையே பிரதிநிதிகள் யாருமற்ற நிலையில் வெறுமையாக இருந்த அந்த மாநாட்டில் நெத்தன்யாகு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது முட்டாள்தனம், பிணை கைதிகளை மீட்கும் வரையில் இஸ்ரேல் ஓயாது, மேலும் அமாஸை அழிக்கும் வரை இப்போர் தொடரும், இங்கு யாரும் அக்டோபர் 7ஆம் தேதியை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதில்லை என்றெல்லாம் பேசிக்கொண்டே இருந்தார். அங்கிருந்து எல்லோரும் வெளியேறுவதை பார்த்த பெஞ்சமினின் முகம் அவமானத்தால் மாறியிருந்தது. அந்த காணொளி சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்களுக்கும் உள்ளானது.